ஆரம்பிக்கலாங்களா? உங்கள் மொபைலில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து தேவைப்படும். நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் தான் நம்ம இன்றைக்கான வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். அதனால நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை தான் எடிட் வந்து பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? உங்களுடைய இமேஜோடைய சைஸை தான் நம்ம வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். உங்களுடைய இமேஜோட சைஸை ஒரு 16:9 நம்ம வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு 7 இமேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த இமேஜை வச்சு தான் நம்ம இன்றைக்கான வீடியோவை எடிட் வந்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற நான் சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜை எடிட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற 16:9 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் 16:9 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்ப்போமா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் பார்த்தீங்கன்னா மீடியா ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இது மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். இப்போ நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்க. இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜுக்கு டைல்ஸுங்கிற ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல 4வது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன் வார்ப்னு ஒரு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வந்தீங்கன்னா கீழே டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மிரர்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அது மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு டைல்ஸுங்கிற ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இதே மாதிரி 3 இமேஜாவோ 4 இமேஜாவோ இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களோட இமேஜை வந்து ஜூம் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் மட்டும் இருக்கிற அளவுக்கு உங்களோட இமேஜ் வந்து ஜூம் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட இமேஜ் இது மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு இமேஜ் மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற அளவுக்கு நீங்கள் இதே மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி மூவ் பண்ணி உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் மஸ்ட் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி எடிட் வந்து பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு டைல்ஸுங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணி நான் ஜூம் பண்ணிவிட்டு நான் இமேஜை வந்து சேவ் பண்ணேனோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு 7 இமேஜோட சைஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி 16:9 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் இமேஜ் எடிட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் 7 இமேஜோட சைஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க. அதில் லாஸ்ட் வந்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்ட்டில் அதாவது 00 வச்சுக்கோங்க. 00 வச்சுட்டு அப்படியே லாஸ்ட் வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ கொடுத்துருப்பேன். ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1ன்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆடியோ கீழே கொடுத்துருக்க அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த எஃபெக்ட் 1 உள்ள எஃபெக்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் 1 உள்ள எஃபெக்ட்டை காப்பி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு மேலே குரூப் 1 இருக்கா, இப்போ நம்ம எஃபெக்ட் 1 உள்ள எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆடியோக்கு மேலே உள்ள அந்த குரூப் 1 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. குரூப் 1 கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். 16:9 சொல்லி ஒரு 2 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ கீழே உள்ள 16:9 இமேஜ் இருக்கா, கீழே உள்ள 16:9 இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட் உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்து போயிடும். இப்போ நீங்கள் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜ் இருக்கும். நீங்கள் 16:9 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் பல உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும்.
ஓகே. இப்போ இதே மாரி நீங்க உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜ் நீங்க சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பாக்ஸ் போட ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கா. ஆரம்ப பக்கத்துல ஒரு குட்டி பாக்ஸ் போட ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கா. அத கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் வந்து குடுத்துக்கோங்க. இதே மாரி நீங்க டூப்ளிகேட் குடுத்ததுக்கப்புறம், இப்ப உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு இமேஜ் ஆட் பண்ணீங்க. இமேஜ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ ஒரு டூப்ளிகேட் வந்து பண்ணிட்டீங்க. டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் இப்ப கீழ உள்ள இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 2 இமேஜா இருக்கும். அந்த 2 இமேஜ்ல கீழ உள்ள இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. கீழ உள்ள 3 டாட் ஐகான கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் குடுத்தீங்கன்னா, அந்த எஃபெக்ட் உங்களோட இமேஜ்ல வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் மேல ஒரு இமேஜ் இருக்கும். கீழ ஒரு இமேஜ் இருக்கும். இப்போ நம்ம கீழ உள்ள இமேஜ்ல எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மேல உள்ள இமேஜையும், கீழ உள்ள இமேஜையும் ஒரு குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ண போறோம். நீங்க இமேஜ் ஆட் பண்ண உங்களோட இமேஜோட லெஃப்ட் சைடுல கண் ஐகான் இருக்கும். அத லாங் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ நீங்க எஃபெக்ட் ஆட் பண்ண உங்களோட இமேஜ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாரி நீங்க 2 இமேஜ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேல உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் வந்து ஸ்க்ரீன்ல வந்து தெரியும். அதுல நடுவுல இருக்கிற அந்த பாக்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட இமேஜும் அந்த உங்களோட இந்த 2 இமேஜ் இதே மாரி ஒரு குரூப் அண்ட் மாஸ்க் வந்து ஆட் ஆயிரும். சேம் மெத்தட் தான் மேலோட இமேஜில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் மேல உள்ள அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு கீழே மீடியா ஐக்கனை கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் சேம் மெத்தட் தான் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் கீழோட இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ணி வச்சு அந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள உங்களோட இமேஜையும் கீழே எஃபெக்ட் ஆட் பண்ண அந்த இமேஜையும் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள பாக்ஸில் நடுவில் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம 2 இமேஜும் அதாவது 2 இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து ஸ்க்ரீனில் சூப்பராகவே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா 16:9 அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா தெரியும். அடுத்து 16:9 இமேஜ், அதுக்கடுத்து 16:9 இமேஜ், அதுக்கடுத்து 16:9 இமேஜ்னு சொல்லி ஒரு 6 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 16:9 நான் ஒரு 6 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க அந்த 6 இமேஜ்லையும் ஒரு 16:9 ஒரு 5 இமேஜ் இருக்கும். குரூப் மொத்தம் 7 இமேஜோட உங்களுக்கு அதாவது 7 இமேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16:9 சேஞ்ச் பண்ண சொன்னேன். அந்த 7 இமேஜில் ஃபஸ்ட்டு ஒரு 2 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. மீத உங்ககிட்ட ஒரு 5 இமேஜ் இருக்கும். அந்த 5 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கொடுத்துருக்கேன். அதாவது 16:9 இமேஜ் 16:9ன்னு சொல்லி ஒரு வெளியே ஒரு 5 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 5 இமேஜ்லையும் இப்போ நம்ம குரூப்புகளை எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ணுமோ சேம் மெத்தடில் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னொரு இமேஜ் கூட நான் சொல்லி காட்டுறேன். இப்போ நான் வெளியே கொடுத்துருக்க அந்த 16:9 இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு சேம் மெத்தடில் நீங்கள் 16:9 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எப்பவும் போல இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் வந்து பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இமேஜில் நீங்கள் காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ 2 இமேஜ் இருக்கும். அந்த நீங்கள் மேலே உள்ள இமேஜோட லெஃப்ட் சைடில் கனெக்ட் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ண இமேஜ் இருக்கும். இந்த 2யும் செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே 3 பாக்ஸ் இருக்கும். அதில் நடுவில் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணி இதே மாதிரி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க மீதி இருக்கிற அந்த 16:9 எல்லா இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி நான் கொடுத்துருக்க அந்த 7 இமேஜ்லையும் 16:9 இமேஜ்லையும் நான் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதே மாதிரி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிட்டேன். ஆடியோட எண்டு வரையா நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் சொன்ன இமேஜ் எல்லாத்துலேயும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. 00க்கு ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். ரெக்டாங்கிள் இமேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 6 இருக்கும். அந்த குரூப் 6 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. மேலே உள்ள சர்க்கிளில் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இங்கே இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். சர்க்கிள் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சர்க்கிள் இமேஜோட சைஸை மட்டும் நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறத நான் செகண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு நேம் இருக்கா அந்த நேமை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போய்ட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் ஆட் பண்ணி நினைக்கிறீங்களோ உங்கள் நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. சர்க்கிள் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம இமேஜோட சைஸை மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் மட்டும் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா சர்க்கிளையும் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த சர்க்கிளில் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சர்க்கிளோட இமேஜோட சைஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அந்த சர்க்கிளில் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா அந்த இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1:1
நீங்கள் ஒரு 5 இமேஜோட சைஸை மட்டும் உங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு 5 இமேஜோட சைஸை மட்டும் 1:1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? இப்போ கீழே உள்ள ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு சேம் மெத்தட் தான் இந்த இடத்துல உள்ள 1:1 செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உள்ள ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் உள்ள மீடியா ஐகானை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணுற ஆப்ஷன் போய்க்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு இமேஜ் ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணி இது மாதிரி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ண போகிறீங்க. மேலே ஷேர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற அதாவது மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணினோம், சேம் மெத்தடில் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு 5 இமேஜோட சைஸை மட்டும் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி 1:1 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே லாஸ்ட் வந்துக்கோங்க. லாஸ்ட் வந்துட்டு அப்படியே மேலே போனீங்கன்னா ரெக்டாங்கிள் 1 இருக்கா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆர் இருக்கும். அந்த குரூப் ஆரை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல நேமோட உங்களோட நேமை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 இருக்கும். அந்த சர்க்கிள் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள செலக்ட் மீடியா கொடுத்துட்டு நீங்கள் மேலே உள்ள ஐட் மோஷன்கிற அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆடாயிரும். ஆடினக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ஆன் ஆப்ஷன் போய்க்கோங்க. இந்த செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி -90 டிகிரி மட்டும் கொடுத்துக்கோங்க. -90 டிகிரி மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கலாம். ஓகே, நீங்கள் குரூப் 6 வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா குரூப் 7 இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 இருக்கும். அந்த குரூப் 4 செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப் 4 செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. சர்க்கிள்ங்கிற இமேஜில் மட்டும் சர்க்கிள் 2, சர்க்கிள் 3, சர்க்கிள் 4 இருக்கா, அந்த 3 இமேஜ்லையும் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. சர்க்கிள் 2 செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தட் தான் கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் மீடியா கொடுத்துட்டு நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு மூவ் ஆன் ஆப்ஷன் போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு -90 டிகிரி மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. சேம் மெத்தடில் குரூப் அதாவது சர்க்கிள் 3லையும் சர்க்கிள் 4லையும் நான் சொன்ன மாதிரி உங்களோட அடுத்தடுத்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3 சர்க்கிள்லையும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கலாம். வேறு எதுவுமே இந்த குரூப்பில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. அந்த 3 சர்க்கிளில் மட்டும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த குரூப் 4 நீங்கள் வந்து சர்க்கிள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கா, குரூப் 2 இருக்கும். அந்த குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் சர்க்கிள் மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 4ன்னு சொல்லி ஒரு இமேஜ் இருக்கா, ஸோ அந்த சர்க்கிள் 4 செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான் மீடியா போய்ட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு நான் சொன்ன ஸ்டெப் தான் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களை ஒரு பிக்கை ஆட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் அது வந்து பேக் வந்துட்டு -90 டிகிரி மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஓகே, இப்போ குரூப் 2ல் நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அப்படியே ரைட் சைடு வந்து இதே மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு வந்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 9 இருக்கா, குரூப் மேலே 8 இருக்கும், கீழே குரூப் 9 இருக்கும். ஃபஸ்ட்டு குரூப் 9 செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப் 9 செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 8க்குள்ளே குரூப் 9க்குள்ளே உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ ஓகேவா, இதில் நீங்கள் எந்த இடத்துல இமேஜ் ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 16:9 இமேஜ் இருக்கா, கீழே பார்த்தீங்கன்னா 16:9 இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த கீழே மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் அலிட் மோஸ்ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 16:9 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இந்த இமேஜுக்கு நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 9 வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 8 இருக்கா, குரூப் 8 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சர்க்கிள் இமேஜ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் மீடியா கொடுத்துட்டு சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பேக் வந்துட்டு மூவ் ஆன் ஆப்ஷன் போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி -90 டிகிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட நேம் அதாவது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட நேம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு நேம் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க.
இப்போது நான் உங்களுக்கு சொன்ன ஸ்டெப்பை பயன்படுத்தி குரூப் 8லையும் குரூப் 9லையும் உங்களோட இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இமேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்தக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 8ஓடதும் குரூப் 9ஓட சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். 10:2 ஓகே சரியாக பார்த்தீங்கன்னா 10:2 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் 2 நிமிஷம் இருக்குது. சரி அந்த 10 செகண்ட் வரையும் அவளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 8ம் குரூப் 9ஓட சைஸ் வந்து இருந்திருக்கும். நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 8ஓடதும் குரூப் 9ஓட சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணணும் கேட்டிங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். 10:2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் குரூப் 8 ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டுள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணி எஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் குரூப் 9 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே 2 6 மார்க் இருக்கா, இந்த ஃபஸ்ட் உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணி எஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன். இப்போ உங்களுக்கு இப்போ எந்த ஒரு எரர் இருக்காது. எப்போதும் போல் உங்களுக்கு இமேஜ் உள்ள வந்து ஆடாக இருக்கும். எப்போதும் போல் அப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து தெரியும். இப்போ நம்ம குரூப் 8லையும் குரூப் 9லையும் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா குரூப் 10 இருக்கா, குரூப் 10 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறீங்க. அது எங்கே ஆட் பண்ணுங்கிற மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் ஒரு 2 சர்க்கிள் இருக்கும். சர்க்கிள் 1 கீழே இருக்கும், சர்க்கிள் 1 2 மேலே இருக்கும். ஸோ 2 இடத்துலையும் உங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி -90 டிகிரி மட்டும் நீங்கள் ரொட்டேட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கிள் 1லையும் சர்க்கிள் 2லையும் உங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். அந்த குரூப்பில் வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே நீங்கள் குரூப் 10லையும் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படியே ரைட் சைடு அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அடுத்து அப்படியே ரைட் சைடு வந்திருப்பீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 12 இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஒரு இமேஜ் இருக்கா, ஸோ அந்த இடத்துல மட்டும் உங்களோட இமேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு -90 டிகிரி மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 12 வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 11 இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் நேமும் டிபி மட்டும் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அது எங்கே இருக்க மட்டும் நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனிராஜ் எடிசன் இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போய்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச உங்களோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்தீங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே அதுக்கு மேலே வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல சர்க்கிள் 2 இருக்கா, அந்த இடத்துல மட்டும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு -90 டிகிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. நேமும் இமேஜும் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கலாம். இப்போ நீங்கள் குரூப் 11லையும் குரூப் 13லையும் நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இமேஜ் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா குரூப் 16 இருக்கும். நீங்கள் குரூப் 16 நீங்கள் டச்சே பண்ண வேண்டாம். அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 13 இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் நேம் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படிங்கிற சொல்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சவங்களோட நேமை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. அது கீழே உள்ள லிரிக்ஸில் உங்களோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே உள்ள நோட்ஸ் இருக்கா, ஒன்றுமே நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. அந்த 2 நேமில் மட்டும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட நேமை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 சர்க்கிள் 2 சர்க்கிள் 3ன்னு ஒரு 3 சர்க்கிள் இருக்கா, அந்த 3 சர்க்கிளையும் உங்களோட இமேஜ் 1 by 1 ஃபஸ்ட் சர்க்கிளில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் சர்க்கிளில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேர்ட் சர்க்கிளில் நீங்கள் உங்களோட இமேஜை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை மட்டும் -90 டிகிரி மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நேம் சர்க்கிள் இந்த 2 மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க போதும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நேமும் சர்க்கிள் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். வேறு அதுக்கு மேலே உள்ள எல்லா குரூப்லையும் நீங்கள் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸோட குரூப் மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி கீழே உள்ள அந்த 2 நேமில் மட்டும் உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 சர்க்கிளில் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு -90 டிகிரி மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபுல்லாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆடியோட ஸ்டார்டிங்கில் இருந்து வீடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுத்துருக்க எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜை மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணல, வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஓனாகவே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் மட்டும் நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி மட்டும் நீங்கள் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோ எப்படி சேவ் பண்ணுங்கிற மட்டும் சொல்லியிருந்தேன். மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐகான் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டி மட்டும் கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.